வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லை பேங்க் எக்ஸாம்ஸ் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் எதை சூஸ் பண்ணுறது, எதன் அடிப்படையில் நாங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம் பர்டிகுலர் எக்ஸாம் வந்து யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுனாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ஸ்பயர் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிடுவோம். சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 8 மாதம் கழிச்சு தான் யோசிப்போம், இந்த எக்ஸாம்குள்ளே நம்ம வந்திருக்க கூடாதோ, இந்த சிலபஸ் பார்த்தா பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு செட் ஆகுன்ற மாதிரி தோணுது, அப்போ இதை எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட் வீடியோ எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், ஒர்த்தாக இருக்கும். ஸோ வி ஷால் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் இது எல்லாத்தையும் பற்றின ஒரு டீட்டெயில்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம், எதெல்லாம் பற்றி வந்து பேச போகிறோம் அப்படின்னா காம்படிஷன் எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, சேலரி பேக்கேஜ் என்ன, ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, இப்போ எஸ்எஸ்சினா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்து போஸ்டிங் போடுறதுக்கு, அதே மாதிரி பேங்க்னா எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறாங்க, அண்ட் அதே மாதிரி சிலபஸ் என்ன, டிஃபிகல்ட்டி லெவல், இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டோம் பாஸ் பண்ணிட்டோம் உள்ளே போகிறோம், ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும், பிகாஸ் உள்ளே போன பிறகு வந்து நானே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஜாப் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் உள்ளே போன பிறகு பயங்கர ப்ரெஷர் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரியா இல்லாமல் எது இருக்கும், இல்லை எனக்கு ஒர்க் ப்ரெஷர்லாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு அமௌண்ட் காசு சேலரி வந்து நல்ல சேலரி இருக்கணும், தி பெஸ்ட் சேலரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அண்ட் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸாம் காம்படிஷன் எப்படி இருக்கும், இல்லை நான் எக்ஸாம்ஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்பைண்டாக ப்ரிப்பேர் பண்ணனா அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இப்போது எஸ்எஸ்சின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சிஜிஎல் அதாவது கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஹையர் செகண்டரி முடிக்கணும் சிஹெச்எஸ்எல்னா, இதே இது எம்டிஎஸ் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஆஃபீஸர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு 12th அதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும். இதே இது நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஸ்டெனோ முடிச்சிருக்கிறவங்க ஸ்டெனோ, ஜிடி, இந்த செலெக்ஷன் போஸ்ட், சிபிஓ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிகிரி வைஸ் வந்து எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியில் இருக்குது. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் அவங்க எஸ்எஸ்சி கேலண்டர் விட்டு, ஸோ அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ சிஜிஎல்னா எப்போ வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ப்ரிலிம்ஸ் எப்போ, டயர் 1 எப்போ, டயர் 2 எப்போ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கேலண்டர்லேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதே போல தான் வந்து உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸும் அவங்களோட இயர்லி கேலண்டர் ஜனவரி மாதமே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பேங்க் எக்ஸாமில் வந்து எஸ்எஸ்சி மாதிரி 10th கிராஜுவேட் முடிச்சது கிடையாது, 12th கிராஜுவேட் 10th முடிச்சதோ இல்லை 12th முடிச்சவங்களுக்கோ பேங்க்கில் வந்து கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும். ஸோ அதாவது யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் வந்து பேங்க்கில் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பிஓ கிளரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கிளரிக்கல் அப்படின்ற கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் உங்களுக்கே தெரியும், பேங்க்கில் போனாங்கன்னா முன்னாடி கிளரிக்கல் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ அது. அண்ட் பிஓ அப்படின்றது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் ஸோ கேட்டகரி. அங்கே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓன்னு இருக்குது. நீங்கள் எப்படி எஸ்எஸ்சியில் வந்து ஜூனியர் இன்ஜினியர்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து பேங்க்கில் வந்து எஸ்ஓ கேட்டகரி, எஸ்ஓ லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஸ்ஓ லெவல் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இல்லை வந்து ஏஎஃப்ஓ நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏஎஃப்ஓக்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் இயர்லாம் ஏஎஃப்ஓக்கு நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர், என்டிபிசி, ஏஎல்பி, அதாவது லோகோ பைலட், இது வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கானது. அண்ட் குரூப் டி ஹாபிஎஃப் கான்ஸ்டபிள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸ்
போஸ்டிங்ஸும் இருக்கு. ஸோ எஸ்எஸ்சியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் போஸ்டிங், ஸ்கூலிங் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸும் தனியாக இருக்கு, யூஜி முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸும் தனியாக இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எல்லாமே பேட்டர்ன் வைஸும் எக்ஸாம் வைஸும் எல்லாமே ஒரே தான். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று இன்சூரன்ஸ் அவேர்னஸ் சேர்த்துப்பாங்க, அவ்வளோதான் எக்ஸாம் பேட்டர்னில். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எல்ஐசி, என்ஐசிஎல், ஓஐசிஎல், யூஐசி, ஐஆர்டிஐ இவ்வளோ இருக்கு. இப்போ எல்லாத்துக்கான சிலபஸ் நம்ம பார்ப்போம். இந்த எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் உங்களுக்கு சிலபஸ் ஒன்று தான், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ், எஸ்எஸ்சியில் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ஜென்ரல் சயின்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு மேஜராக டிஃப்ரென்ஸ் வந்து ரயில்வேஸில் மட்டும் இங்கிலீஷ் இருக்காது. ஸோ இப்போ எனக்கு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா சரியாக வரமாட்டேங்குது அப்படின்றவங்களோ, இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் வேண்டாம், இங்கிலீஷ் தவிர்த்து மேக்ஸ், ரீசனிங் இது மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, பட் இதோட ஒர்க் நேச்சரும் நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங். எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்க்கு ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் பேப்பர்ஸ், அந்த ஒரு பேப்பர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மித்த எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இங்கே மேக்ஸில் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கவர் ஆகும். ஓகே, பட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸை விட இந்த எஸ்எஸ்சி ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சப்பையாக இருக்கும். பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் ரீசனிங்லாம் வந்து செம்ம உங்களுக்கு வந்து மெயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்தி விட்ருவாங்க, கொஷின்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும். அண்ட் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கோட இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டேஜ் உங்களுக்கு, எஸ்எஸ்சியில் சரியான வெயிட்டேஜ் இங்கிலீஷ். பட் இங்கிலீஷ் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பேசிக் கிராமர் இதில் எஸ்எஸ்சியில். ஏன்னா கொஷினோட லெவல் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாம் ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஷின்லாம் எடுத்துட்டிங்கன்னா பேங்க் அளவுக்கெல்லாம் டஃப்பாகவே இருக்காது, டைரெக்டாக ரூல்ஸை போயிட்டு அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சியோட இங்கிலீஷில் எதை நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒக்காபுலரி, நிறைய ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஒக்காபுலரி நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பேங்க் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியை விட லெவல் ஆஃப் டஃப்னஸ், இங்கிலீஷோட லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து பேங்க்கில் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷை விட இதில் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், நிறையா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்எஸ்சி ஓவராலாகவே இங்கிலீஷும் கிடையாது, எஸ்எஸ்சியில் பேங்கை விட அதிகமாக நீங்கள் கவர் பண்ணுவீங்க, அதாவது படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கும். ஆனால் லெவல் ஆஃப் டஃப்னஸ் பொறுத்த வரைக்கும் அதை விட கொஞ்சம் கம்மி தான். உடனே வந்து எஸ்எஸ்சி தான் கஷ்டம் அப்படின்னா கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டஃப்னஸ் ஹார்டாக இருக்கு இல்லையா, அந்த ஹார்டாக இருக்கிற லெவலையும் படிக்கக்கூடிய லெவலையும் கம்பேர் பண்ணணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 10 புக்கு ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் ஒரு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த 4-5 புக்கு தான் ரெஃபர், அதாவது புக்கு ரெஃபருன்றது நான் எதுக்கு சொல்கிறேன்னா புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண மாட்டோம். இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் படிக்கிறோம், புக்கெல்லாம் யாரும் பெருசாக ரெஃபர் பண்ணுறதில்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் பார்க்குறீங்கன்னா இந்த 4-5 புக்குலேயே வந்து பயங்கர டஃப்பாக உள்ள இன்டெப்த்தாக கேட்பாங்க. பட் இதில் படிக்க வேண்டியது, கவர் பண்ண வேண்டியது அதிகம் எஸ்எஸ்சியில். ஆனால் டஃப்னஸ் லெவல் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போது அடுத்தது கம்மிங் டு ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன். எங்கள் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றது தான் ஒரு மேண்டேட்ரியான ரூல், எழுதப்படாத ரூல். பட் சம்டைம்ஸ் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இருந்து கூட கேட்குறாங்க. நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கன்ஃபைன் பண்ண முடியல, ஒரு இதுக்குள்ளே தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் சரி, ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் சரி, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் செஷன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கலாம், சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கலாம். ஸோ எதுனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த
டைம் இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வச்சு தான் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவரால். இப்போ ரயில்வேஸோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸும் இந்த எஸ்எஸ்சி பேட்டர்ன் கூட ஒத்து போகும். ஏன்னா இந்த இது மாதிரி எஸ்எஸ்சி மாதிரியே தான் இந்த 3 செக்ஷன்ஸும், அதாவது மேக்ஸ், ரீசனிங், உங்களுக்கு வித் ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே எஸ்எஸ்சி கூட ஒத்து போகிற மாதிரி தான் ரயில்வேஸோட பேப்பரும் இருக்கும். பட் எஸ்எஸ்சியில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆடடாக இங்கிலீஷ் இருக்கும். அப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் பேரலாக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி இந்த மாதிரி தான், பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நான் கம்பைண்டாலாம் பண்ண போகிறது கிடையாது, ஒன்று மட்டும் அட் அ டைம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் 100% கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் வைஸ்லி. நீங்கள் எந்த எக்ஸாமை எடுக்கிறீங்களோ, ஏன்னா அதுவும் பெஸ்ட்டு தான். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவலோட இதை பொறுத்து தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி எனக்கு வேணாம், அவ்வளோ பெருசாக நான் போக மாட்டேன், நான் பேங்க் மட்டும் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னா வெல் அண்ட் குட். ஸோ அப்படியும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எவ்வளோ நாள் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்எஸ்சி ஆக்சுவலி இந்த போஸ்டிங்ன்றது போஸ்டிங்கான டைம் நான் சொல்லலை, அதாவது எதுக்கான டைம்னா ப்ரிப்பரேஷன் டைம், நாட் போஸ்டிங், ப்ரிப்பரேஷன் டைம். இது ஆவரேஜாக வந்து 2 to 3 years வந்து எஸ்எஸ்சிக்கான டைமாக இருக்குது. ரயில்வேஸ் 1.5 years. ஆனால் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் அண்ட் பேங்க் வந்து முன்னாடியே ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க, எப்பயுமே வருஷம் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, எக்ஸாம்ஸ் வரும். எஸ்எஸ்சி இப்போது வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க, வருஷம் வந்து எக்ஸாம்ஸ் விடுறாங்க, உடனே போஸ்டிங்கும் போட்டுறாங்க. அதனால போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுவாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வித்தின் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வர்றதுக்குள்ளேயும் ஒரு 3 months, மேக்ஸிமம் 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு போஸ்டிங் போட்டு நீங்கள் உட்காந்துருவீங்க. ஸோ எஸ்எஸ்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க, வித்தின் 3 to 6 monthsக்குள்ளேயே வந்து உங்களுக்கு போஸ்டிங்கும் போட்டுறாங்க. ஸோ ரயில்வேஸும் அதே மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா ரயில்வேஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட், அதாவது இப்போ ஒரு வருஷம்னா அந்த வருஷத்துலேயே எல்லா எக்ஸாமும் வருமா, என்டிபிசி, குரூப் டி, இந்த மாதிரி வந்து ஜேஇ, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே இந்த வருஷத்தில் வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டவுட், அது வந்து கொஸ்டின், அந்த மாதிரி வந்து வராது. ஒரு 2 years ஆகலாம், ஒரு எக்ஸாம் திருப்பி ரிப்பீட் ஆக, ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் டைம். ஆவரேஜாக வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமிங் 2 வருஷம் ஆவரேஜான டைமிங். இதில் வந்து 1 வருஷத்துலேயே கிளியர் பண்ணவங்க, இந்த டைம் நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், 1 வருஷத்துலேயே கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. இதே தான் 5 வருஷம் எடுத்து கிளியர் பண்ணவங்களுமே இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல். நான் ஆவரேஜ் டைமிங் கொடுத்துருக்கேன் 2 வருஷம் அப்படின்ற மாதிரி. அண்ட் எஸ்எஸ்சி இன்னும் கொஞ்சம் கூட, ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், என்னன்னா எஸ்எஸ்சியில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது வாஸ்ட், நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கான டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தான் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன் அண்ட் சேலரி. ஸோ எஸ்எஸ்சி அதாவது இன் அண்ட் இனிஷியல் சேலரி பேக்கேஜ். இனிஷியலாக உள்ளே போகிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஎஸ் லெவலில் இருக்காங்கன்னா ஸோ 25,000லேருந்து சிஜிஎல்லே பார்த்தீங்க அப்படின்னா வந்து level 7 level 8 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 to 85,000 வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது ரயில்வேஸோட சேலரி பேக்கேஜ். இது வந்து இனிஷியல் சேலரி. உள்ளே போக போக உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ப்ரமோஷன் இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியல் இன் ஹேண்ட் லோயஸ்ட் சேலரி, இது ஹையஸ்ட் சேலரி, ஸ்டார்டிங் சேலரி, அடுத்து ஹையஸ்ட் சேலரி. இது நீங்கள் இனிஷியலாக இருக்கீங்கன்னா, அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ பேங்கிங்கில் இனிஷியலாக இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்குனா இந்த ஆவரேஜ் சேலரி இவ்வளோ இருக்கும், ஓகேவா? இதே இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐ கிரேட் பி, எஸ்பிஐ பிஓ அவங்களா எஸ்பிஐ பிஓவா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக 80,000 வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் இனிஷியலாகவே. ஸோ இதில் வந்து சிட்டி வைஸ் உங்களுக்கு வேரி ஆகும், 69,000 to 70,000லேருந்து கூட வந்து வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆவரேஜ் சேலரிஸு வேரி ஆகும். எஸ், இதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் சேலரி இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்ஐசி ஏஓலாம் எடுத்துட்டிங்கன்னா பயங்கரமான அலவன்ஸு பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் பர்க்ஸ் இது எல்லாமே அதிகம்.
அடுத்தது இப்போது இப்படி கம்பேர் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் ரெஸ்பெக்ட் போட்டிருக்கேன்னு நினச்சிடாதீங்க. அதாவது இது கூட கம்பேர் பண்ணுறப்ப எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் ஜாப்னா எல்லாத்துலேயுமே ரெஸ்பெக்ட் இருக்க தான் செய்யும். அதாவது இப்போ என்ன அப்படின்னா, இப்போ பேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி தான். அதே மாதிரி எஸ்எஸ்சி எடுத்துட்டிங்கன்னா மரியாதையும் இருக்கும், அதே மாதிரி பவரும் இருக்கும். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் தட் பவர் டு. ஸோ பவரும் வந்து இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இன்சூரன்ஸ் அஃப்கோர்ஸ் நார்மலாக வந்து இன்சூரன்ஸ் செக்டார்னால் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க போது. ஏன்னா வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் பப்ளிக் செக்டார் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் ரயில்வேஸ் அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி எஸ்எஸ்சி அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அது ஒரு பப்ளிக் செக்டார் அப்படின்றதுனால உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இருக்க தான் போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாத்துக்குமே மாடரேட் தான் ஒர்க் லோடு. பேங்க் கிளரிக்கல் லெவல் அப்படின்னா மாடரேட் தான். இதே இது ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்னு இருக்கும். அதில் பிஓவா போறீங்க அப்படின்னா அங்கேயும் ஒர்க் லெவல் மாடரேட் தான், ரொம்ப ஹையாக இருக்காது. ஆர்பிஐ அசிஸ்டன்ஸே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஒர்க் லெவல் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும், ஹையாலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதே இது எஸ்பிஐ பிஓ எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் லோடு வந்து பயங்கர ஹெக்டிக்காக தான் இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் அதே மாதிரி நம்மளுக்கு சேலரி பேக்கேஜும் அதிகமாக தான் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓனா உங்களுடைய பிரான்ச், முக்கியமாக ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு வேலைப்பளு, ஒர்க் லோட் வந்து வில் பி ஹை. ஸோ அது வந்து மறுக்க முடியாத உண்மை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 4 years ஒன்ஸ் எஸ்எஸ்சியில் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. அண்ட் இங்கே ரயில்வேஸில் ப்ரொமோஷன் வந்து மாடரேட்டாக இருக்கும். பட் பேங்க்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட் ப்ரொமோஷன் அடுத்தடுத்து உள்ளே வந்து ஃபாஸ்ட் ப்ரொமோஷனாக இருக்கும். இன்சூரன்ஸ் கொஞ்சம் அதே மாதிரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஆனால் எஸ்எஸ்சியில் அந்த அளவுக்கு இருக்காது. ரயில்வேஸில் வந்து 2 கேட்டகரி. இப்போ வந்து ஆஃபீஸர் லெவல் இருக்கீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும். இல்லை நான் ஆஃபீஸர் லெவலில் இல்லை அதுக்கு கீழே நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். அடுத்தது பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் இயர்ஸில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், நிறையா தான் இருக்கும். பட் அடுத்து வந்து நம்ம ஒரு பொசிஷன் போயிட்டு செட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பேங்கை விட வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இருக்காது. டிரான்ஸ்ஃபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பேங்கிங் கூட கம்பேர் பண்ணுறப்போ. அடுத்தது உங்களுக்கு லெவல் ஆஃப் காம்படிஷன். இதை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே காம்படிஷன் இருக்க தான்ப்பா செய்யும். பயங்கர காம்படிஷன் தான். எதுக்கு ரயில்வேஸ்க்கு வெரி ஹை போட்டிருக்கேன்னா, நீங்கள் வந்து ஒரு 10th முடித்தவங்கள இருந்து காலேஜ் முடித்த வரைக்கும் எல்லாருமே ரயில்வேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா எழுதுவோம் அப்படின்னு அந்த குவான்டிட்டி வைஸ் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. பட் உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எழுதுவாங்க. ஸோ மித்தபடி எல்லாத்துலேயுமே காம்படிஷன் வந்து உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொன்று, ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு படிக்கிறப்பவே வந்து எனக்கு அந்த இதை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அட் அ டைம் ஒன்று பெஸ்ட்டாக கொடுக்கணும், ஒன்று ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு அடுத்து சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போது பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நான் அதை பேரலாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம்ன்ற மாதிரி அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன், பட் நான் 2மே எழுதுறேன் அப்படின்ற மாதிரி தோணிங்கன்னா அது அப் டு யூ. இதே இது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் உங்களுக்கு ஒரே சிலபஸ் தான், அதனால அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வேறு மாதிரி இருக்க போகுது. இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து எஸ்எஸ்சியில் இருக்கிற இங்கிலீஷ் வந்து ரயில்வேஸில் இல்லை, அவ்வளோதான். மித்தபடி எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் தாராளமாக ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு இருப்பீங்க இல்லையா?
ஃபஸ்ட்டு கேட்டகரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஆப்டி அண்ட் இங்கிலீஷ் வந்து நான் படிச்சிருவேன், எப்படின்னாலும் படிச்சிருவேன், நான் வந்து ரீசனிங் ஓரளவுக்கு வந்து எனக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து படிப்பேன், பட் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து கனெக்ட் ஆகலை, செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரயில்வேஸ் போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 தான். ஏன்னா இந்த சிலபஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சியில் வந்து பேங்கிங் இன்சூரன்ஸ் இங்கிலீஷ் வந்து இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சிலையும் இங்கிலீஷ் இருக்கும், மேஜர் ரோலும் ப்ளே பண்ணும் இங்கிலீஷ். பட் ரயில்வேஸில் இங்கிலீஷ் இருக்காது. ஸோ இதை கேட்டகரைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எந்த எக்ஸாமை நான் எடுக்கிறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம், பேங்க் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் இது எல்லாத்தோட கொஷின்ஸையுமே பாருங்கள். ஒரு 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, பாருங்கள் உங்களுக்கு வந்து எது கனெக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம், எந்த மாதிரி பேப்பர்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸைட் ஆகுது, எது வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். எது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அடுத்து, ஏன்னா கொஷின்ஸை பார்க்குறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இப்படிலாம் கேட்குறாங்க, அப்போ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்போ இப்போ இதை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அப்போ இது பெட்டராக இருக்கும்ன்றது உங்களுக்கு தோணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாத்தோட கொஷின்ஸையுமே நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அடுத்தது உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ண பிடிக்காது, மனப்பாடம் பண்ண வராது அப்படின்றவங்க ஏன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங் இது 2லையுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இங்கிலீஷ்லேயுமே ஒகேபுலரி மட்டும்தான், அதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ரீடிங் ஹேபிட்டும், வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது கண்டினியூவஸாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸில் இருக்க வேர்ட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப வந்து மனப்பாடம் பண்ணணும்னா பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், மித்தபடி இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சூஸ் எதுலன்னா உங்களுக்கு ரயில்வேஸ் இதிலலாம் வந்து ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இல்லை எனக்கு மனப்பாடம் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ரேதர் தென் உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களோட எல்லாத்தையுமே ஒரு சைடு வச்சா கூட எவ்வளோ தேவை அந்த வேலை அப்படின்றது தான் முக்கியம். உங்களுக்கு அதோட தேவை அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், வேலைக்கு போனால் தான் வந்து there will be a better future for me அப்படின்ற மாதிரி உங்களோட கண்டிஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்களோ அதில் வந்து கண்டிப்பாக கமிட்மெண்ட்டோடு இருப்பீங்க, டிட்டர்மினேஷனாக இருப்பீங்க, கண்டிப்பாக அந்த வேலையும் வாங்கிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பேங்கிங்கான வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ டாடா பை, see you guys. ரீனா மேம், 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 ரீனா மேம். நான் 2 பேருக்கு இங்கே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ரீனா மேம். மேம் ஆக்சுவலி நான் எந்த கோச்சிங் சென்டருமே போகல, ஒன்லி யூடியூப் பார்த்து மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் இங்கிலீஷ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோடது மட்டும்தான். ஆக்சுவலி அட்வான்ஸ் பேட்ச் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் பேசிக் கிராமர்லேருந்து டிஸ்கிரிப்டிவ் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.